வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல். இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க, மொத்தம் டோட்டலாக 2 ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க. லோ பட்ஜெட் லேண்டுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது, மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அனைத்து வியூவர்ஸும் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடிக்கடி வீடியோக்கள் அப்லோடு செய்துக்கிட்டே இருப்போம். அதனால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் பிடிச்சிருக்குனாக்கா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணியும் கொடுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து தார் சாலை ஒட்டியே இந்த லேண்ட் அப்படியே ஸ்டார்ட் ஆகிடுதுங்க. அந்த லேண்டுக்கு பக்கத்துலேயே, அதாவது இடையில வந்து பாதை இருக்குங்க. பாதை தள்ளி பார்த்திங்கனாக்கா ஏரி இருக்குங்க. தற்போது அதில் நீர் இல்லைங்க, கோடை காலன்றதுனால நீர் வற்றி போயிடுச்சு. மழை காலத்தில் அதில் தண்ணீர் நிற்குங்க. அது மாதிரி இந்த லேண்டுக்கு அதே மாதிரி பேக் சைடில் பார்த்திங்கனாக்கா ஒரு 300-400 மீட்டர் தள்ளி அங்கேயும் ஒரு ஏரி ஒன்று இருக்குங்க. அதனால் தண்ணீர் வசதி சிறப்பாக இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தற்போது போர் போட்டோம்னா கூட ஒரு 50 அடி 100 அடிக்குள்ளேயே தண்ணீர் கிடச்சிருங்க. தண்ணீர் வசதி நல்லாயிருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 300 அடி 400 அடி போட்டு வச்சிட்டோம்னா போதுமான அளவுக்கு உங்களுக்கு நீர் கிடச்சிருங்க. நல்ல இடம். அது மாதிரி மண் வளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் செம்மண் கலந்த பூமிங்க. மண் நல்லா இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதில் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ வேறு ஒருத்தருக்கு இது வந்து லேண்டு பாகம் பிரிஞ்சிருக்குங்க. அதனால் தற்போது இதில் வந்து கிணறோ சர்வீஸோ வீடோ எதுவும் கிடையாதுங்க, நம்ம தான் உருவாக்கிக்கணுங்க. ஆனால் வந்து தண்ணீர் வசதி உள்ள ஏரியா, தண்ணீர் வளம் சிறப்பாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மாதிரி பெரிய தென்னை மரங்கள், காப்பில் உள்ள தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 15 காப்பில் உள்ள தென்னை மரங்கள் இதுக்கு நமக்கு வந்துடுங்க. தற்போது பார்த்திங்கனாக்கா நீர் விடாத கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது பாருங்கள். அந்த லேண்டிலேருந்து பிரித்து நமக்கு கொடுத்துட்றாங்க. சுற்றிலும் கம்பி வேலை அமைக்கப்பட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் எல் ஷேப்பில் இருக்க மாதிரி இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மாதிரி இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண்ணை அந்த மாதிரி எது அமைச்சாலும் சூப்பராக இருக்கும். ஆட்டு பண்ணையோ கோழி பண்ணையோ எது வேணாலும் அமைச்சிக்கலாம். பசுமாடு பண்ணைகள் கூட அமைச்சிக்கலாங்க, சிறப்பாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா ஃபார்மிங் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். தண்ணீர் வசதி உள்ள ஏரியான்றதுனால அனைத்து விதமான பயன்பாட்டுக்கும் ஏற்றதாகவும் இருக்கும். நீங்கள் நல்ல விவசாயமும் சூப்பராக செய்துக்கலாம். இதனுடைய விலை, ஒரு ஏக்கர் விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா 35 லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க. அதுவும் ப்ரைஸ் நெகோஷியபிள் இருக்குது, ஃபிக்ஸட் கிடையாது. அப்போ ஒரு சென்ட் விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா வெறும் 35,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. நீங்கள் நேராக வாங்க, இடத்த பாருங்கள், பிடிச்சதுன்னா டைரெக்டாக ஓனர்கிட்ட அமர்ந்து பேசி ரேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தருமபுரி மாவட்டத்தில் பாப்புரெட்டிப்பட்டி வழியாக போனால் பொம்மடிங்க. பொம்மடியிலேருந்து ஜஸ்ட் ஒரு 10 நிமிட பயண தொலைவு தருமபுரி செல்லக்கூடிய மெயின் ரோடுங்க. பொம்மடி கடத்தூர் தருமபுரி செல்லக்கூடிய மெயின் ரோடு ஒரு 5-6 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி பாருங்கள். அது மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து இப்படி சேலத்திலேருந்து போனோம்னாக்கா சேலம் பெங்களூர் பைபாஸ்லேருந்து தேவட்டிப்பட்டிலேருந்து ரைட்டில் பிரிஞ்சோம்னா நேராக டேனிஷ்பேட்டை, அடுத்து நேராக பொம்மடிங்க. பொம்மடியிலேருந்து 10 மினிட்ஸுங்க, ரொம்ப பக்கமாக இருக்குது. அதாவது சேலம் பார்டர் முடிஞ்ச உடனே தருமபுரி மாவட்ட பார்டர்லேயே அமைஞ்சிருக்கிறதுனால நமக்கு சேலத்துக்காரங்களும் இது வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், தருமபுரிக்காரங்களும் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஆகுங்க. வாங்கி அழகாக ஒரு பயிர் பண்ணி வச்சோம்னாக்கா பிற்காலத்தில் நல்ல ஒரு ரேட்டுக்கும் போகுங்க. ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கனாக்கா தருமபுரி மாவட்ட எல்லையில் தான் அமைஞ்சிருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றபடி வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் தெளிவாக கொடுத்துட்றேன், பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நீங்கள் கம்பி வேலி அமைக்கிறதுக்கு அமைச்சிங்கன்னா கூட கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா 3-4 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாகும். அது எல்லாமே அவங்க ரெடியாக பண்ணி வச்சுருக்காங்க, ரெடியாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அருகாமையெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ சம்மர் சீசனில் கூட 2 வயல் பயிர் நட்டிருக்காங்க, நெற்பயிர் நட்டிருக்காங்க. அதனால் தண்ணீர் வசதி நல்லா இருக்குங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. பாருங்கள், பார்த்துட்டு இடம் பிடிக்குது அப்படின்னாக்கா நேரடியாக வாங்க, ஓனர்கிட்ட பார்த்து ரேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாம். ஓகே, அனைவருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.